கொண்டிருப்பதற்காய் நீர் எங்கள் மீது அப்பா உம்முடைய கண்களை வைத்து எங்கள்
கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. சொல்லுமா, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. வருக வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. திரும்ப சொல்லுமா, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. Padaraba Shanturaba Kabadana Muraba Kabadana Muraba. Hallelujah. Thank you, Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாயிலை திறந்து கர்த்தரை நோக்கி பாப்போமா. எல்லாரும் வாயிலை திறந்து ஷந்துரபா கபதனா முரபா. உடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே, உடைய ராஜ்யம் வருவதாக. கர்த்தாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. நீர் மாத்திரமே உயர்த்தப்படத்தக்கவர். ஓ வருக, உம் ராஜ்யம் வருக, வருக உம் ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. ஹல்லேலூயா. ஓ ரிபலமா சந்துரபா. ஹல்லேலூயா. கர்த்தரை வாயில திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Let's lift up our voices unto the Lord. வெறும் பாடல் பாடுவதற்காக மட்டும் சபைக்குள்ள வர்றதில்லை. ஓ கர்த்தரை உயர்த்த ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து எம் இதயம் துள்ளுதை. கரம் பிடித்த எல்லாரும் சொல்லுவோம். நடத்துகிறீ காலமெல்லாம், சுமக்கின்றீ நன்றி 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 நன்றி. இரு கைகளை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பேன்.
என் ஆராதனை, என் ஸ்தானம் இதுவே. இரு கைகளை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பே. என் ஆராதனையின் ஸ்தானம் இதுவே. சொல்லலாமா? இரு கைகளை உயர்த்தியே. சொல்லுங்க, வாயில திறந்து சொல்றது மட்டும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனையின் ஸ்தானம் இதுவே. இரு கைகளை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பே. என் ஆராதனையின் ஸ்தானம் இதுவே. யாதா யாதா இரு கைகளை நான் உயர்த்திடுவே. யாதா யாதா சிறு பிள்ளையை போல் உம்மை நோக்கிடுவே. இரு கைகளை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பே. ஆராதனையில் Lord, I understand the posture of worship, oh God. இரு கைகளை ஆராதனையின் ஸ்தானம் இதுவே. யாவே ரூவா என் சுவாசம் நீரே. உம்மை சுவாசிக்கின்றேன். சொல்லாமா? யாவே ரூவா என் ஜீவ காற்றே. உம்மில் ஜீவிக்கின்றேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. உயிர் உள்ளவரை என் பாடல் நீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். வரை என் பாடல் நீரே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. சர்வ வல்லவரே எனக்கெல்லாம் நீரே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. நீர் உன்னதரே. உம்மை உயர்த்துவே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. உள்ளவரை என் பாடல் நீரே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. என் வல்லவரே எனக்கெல்லாம் நீரே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. நீர் உன்னதரே. உம்மை ஆராதிப்பே. யாவே ஈரே என் தேவை எல்லாம் நீ சந்திக்கின்றீ. யாவே ஈரே என் கூரை எல்லாம். சொல்லுங்க, வாயை திறந்து. யாவே ஈரே என் தேவை எல்லாம் நீ சந்திக்கின்றீ. யாவே நீரே என் கூரை எல்லாம் நிறைவாக்குகிறீ. ஒரு கூரை இல்லையே உம் கரங்களிலே. கூறியதை நான் பெற்று. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாயை திறந்து. கூரை இல்லையே
கரங்களிலே எனக்குரியதை நான் பெற்ற ஒரு குறை இல்லை, ஒரு குறை சாந்தாலா மாந்தோரே குறை இல்லை. டிக்ளேர் பண்ணுவோம், விசுவாசத்துல சொல்லுவோம், ஒரு குறை இல்லப்பா, ஒரு குறை இல்லையே உம் கரங்களிலே எனக்குரியதை நான் பெற்ற. One last time, ஒரு குறை இல்லையே உன் கரங்களிலே எனக்குரியதை நான் பெற்று. யாவே யாவே முழு உள்ளத்தோடே உம்மை ஆராதிப்பேன். சொல்லலாமா? யாவே யாவே உம்மை ஆராதிக்க என்னை. கரங்களை உயர்த்தி சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க, யாவே 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 உம்மை ஆராதிக்க என்னை தரு. இரு கைகளை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையில் ஸ்தானம் இதுவே. இரு கைகளை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதனையில் ஸ்தானம். இரு கைகளை உயர்த்தியே என் ஆராதனையில் ஸ்தானம். இரு கைகளை உயர்த்தியே நான் ஆராதிப்பேன். என் ஆராதனையே ஸ்தானம் இதுவே. என் கைகளை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையில் ஸ்தானம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சர்வ வல்லவரே எனக்கெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் பிரியமே எனக்கெல்லாம் நீரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் பிரியமே எனக்கெல்லாம் நீரே. சொல்லலாமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் பிரியமே எனக்கெல்லாம் நீரே. இரு கைகளை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையின் ஸ்தானம். சபையார் வாய்களை திறந்து சொல்லுங்க, இரு கைகளை உயர்த்தி சத்தமாய் அனைவரும் வாய்களை திறந்து என் ஆராதனையில் ஸ்தானம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சர்வ வல்லவரே எனக்கெல்லாம் நீரே. யாதா யாதா சர்வ வல்ல தேவனீரே. சந்துரா பாபா பாபா
ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுதேவா, தேவையெல்லாம் நீதானே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ரட்சகரே இயேசுதேவா, தேவையெல்லாம் நீர்தானே. எங்க ஆசெல்லாம் நீங்க தான்ப்பா. நாங்கள் உண்மையை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. சொல்லுங்க எல்லாரும். என்ன சபையார் அனைவரும், சபையார் அனைவரும் சத்தத்தை உயர்த்தி எங்களுக்கு சபையார் சத்தம் கேட்கட்டும். கர்த்தரை நோக்கி என்னாலில் ஆவியானவரே, ஆவி. Yes Lord. Shadura Baba, பரிசுத்த ஆவியே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த. இரு கைகளை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையில் ஸ்தானம் இதுவே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையில் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனை எல்லாம் நீரே. Oh, we worship you. Shandura badala madalama. தேவ பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம். தூயரே, தூயரே, சர்வவல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வவல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ. ஓலி ஓலி ஓலி, பாத்திரரே, பாத்திரரே. அவரும் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? துதி உமக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அனைவரும் கரங்களை உயர்த்தி. பாத்திரரே, துதி உமக்கே. ஆமென். ஓலி are you Lord God Almighty. தூயரே, தூய. சத்தத்தை யாவரும் உயர்த்தி. Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb, worthy is the Lamb, worthy is the Lamb. என்றும்
தூயரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. தூயரே தூயரே தூயரே. நீரே நீரே தூயரே. ஷதலா தரா தலமா. பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் ஊழாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, சந்துரா பாபா பாபா சதுரா பாபா பாபா. ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எங்கள் மாநிலங்களை இங்கே ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எங்கள் பட்டணங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ரிப்பப்ளிக் டே அன்றைக்கு ஆண்டவரே, இந்த குடியரசு தின அன்றைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள், கூடி சேர்த்திருக்கிறீர்கள். நாங்கள் எங்கள் தேசத்துக்கும் எங்கள் பட்டணத்துக்கும் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் நீர் உலாவுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமை மிகுந்த கரம் எங்கள் மேலே இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலவெளியில் தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியிலே உலாவுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் உலாவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியே நின்ன வண்ணமாக இந்த மாநிலங்களுக்கு அனைத்துக்கும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையான கரம் நம்முடைய மாநிலங்களே இருப்பதாக. அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களே பாஸ்டர் பிரியா சொல்லுவாங்க. 1950ஆம் ஆண்டு முதல் முறையாக நம்மளுடைய தேசமானது ஒரு ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவாக அது மாறி ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள், மக்களுக்காக மக்களாலே உண்டாக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இயற்ற கர்த்தர் கிருபை செய்தார். அதன்படியாக ஒரு 6 முக்கியமான காரியங்கள் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அனுபவிக்க வேண்டிய காரியங்களை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அது இந்த நாட்களிலே நாம் யாவரும் அனுபவிக்க கூடாதபடிக்கு இருக்கிறது. அதை தான் நம்ம இந்த கால வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய தேசத்துக்கு அடையாளமாக அநேக ஸ்டேட்ஸ் இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று ஒரு சில மாநிலங்களுக்காக ஜெபித்தோம். இந்த ஆராதனையில் ஒரு சில மாநிலங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அடுத்த ஆராதனையிலும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பான தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சம உரிமை, உங்களது தொலைபேசி அழைப்புகள் ஈக்குவாலிட்டி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த உரிமை இந்த நாட்களிலே இல்லாதபடிக்கு அநேக விதத்தில் பாகுபாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு பேச்சுரிமை, பேச்சு சுதந்திரம் என்னப்படுகிற உரிமை, வெளிப்படுத்தும் உரிமை, நம்மளுடைய கருத்துக்களை நம்ம எழுத்தின் மூலமாக வெளிப்படுத்தத்தக்கதான உரிமை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். கூடி வாழும் உரிமை மற்றும் அமைதியாக நம்மளுடைய வழிபாட்டை செய்யத்தக்கதான உரிமை, அது மட்டும் இல்லாதபடிக்கு சுதந்திர சமய உரிமை, சமூக நீதி கேறும் உரிமை போன்ற
அடிப்படை உரிமைகளை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அவங்க வாழ்ற நாட்களிலே இந்தியாவிலே அனுபவிக்கத்தக்கதாக அநேக, தட் இஸ் 1950ஆம் ஆண்டிலே இது எழுதப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்க்கிற வேளையில் நம்மளுடைய பேசிக் ரைட்ஸ், நம்மளுடைய பேசிக் ஃப்ரீடம், ஒரு இந்தியனாக இருக்கிற வேளையில் இந்த பேசிக் ஃப்ரீடமை கூட நம்ம அனுபவிக்க கூடாதபடிக்கு ஏதோ இந்தியாவில் தட் இஸ் 1947 நம்மளுக்கு உண்மையான ஃப்ரீடம் கிடைச்சாலும், சுதந்திரம் கிடைச்சாலும் இந்த அடிப்படை சுதந்திரத்தை இந்த நாட்களிலே அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. சபையாக நாம ஜெபிக்கிற வேளையில் இந்த தலைமுறை மட்டுமல்ல, வரப்போகிற தலைமுறையிலும் இந்த உரிமைகளை அனுபவிக்கத்தக்கதான குடிமக்களாக கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபிப்பதற்கு தான் கர்த்தர் இந்த தேசத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? தேசத்துக்காக ஜெபிக்கத்தக்கதான ஒரு பாரம், தேசத்துக்காக ஜெபிக்கத்தக்கதான ஒரு கிருபை, a burden to pray for the nation, a burden to pray for each and every state, அப்பா burden to pray for the salvation of the country. அப்பா நம்முடைய தேசத்தின் ரட்சிப்புக்காக, தேசத்தில் வாழ்ற ஒவ்வொருடைய குடிமக்கனுடைய வாழ்நாளெல்லாம் அவர்கள் நலமாக வாழத்தக்கதான அந்த காரியத்துக்காக இந்த கால வேளையில சபையாக கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்க கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸை ஒருவரும் எங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ளாதபடிக்கு எங்க கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதான மக்களாக நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய ஜெனரேஷன் மட்டுமல்ல, வரப்போகிற வரப்போகிற ஜெனரேஷன் also have to experience this freedom. அப்பா இந்த வேளையில நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்க தேசத்தின் மேலே உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம், நன்மை செய்கிற கரம் எங்க தேசத்தின் மேலே உண்டாகட்டும். அப்பா ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அப்பா தகப்பனே எங்க தேசத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற காரியங்களை கர்த்தர் நீர் அறிந்தவராக இருக்கிறீர். இன்னும் எங்க மக்கள் அநேக அடிமைத்தனத்தில் சிக்கிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் அநேக அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்பா உண்மையான விடுதலை, உண்மையான அப்பா சுவாமி காரியங்கள் எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அனுபவிக்க என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. அப்பா தகப்பனே எங்க தலைவர்களுக்கு கொடுத்த அந்த ஞானத்திற்காக நன்றி. அப்பா அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இதெல்லாம் எங்க உரிமை என்று எழுதி வைத்திருக்கிறார்களே, எழுதப்பட்ட அந்த உரிமைகளை அனுபவிக்க முடியாத இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் மாற்றி போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா மாற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு எங்க தேசத்தை விடுதலை ஆக்குனீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். அப்பா எந்த தேசத்தோடு எங்களுடைய தேசத்தை அப்பா தகப்பனே நீர் இப்படிமாய் குடியரசு நாடாக நீங்க மாற்றினீங்களோ அந்த காரியம் நிறைவேற என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. அது மட்டும் இல்லாம தகப்பனே இன்னும் ரட்சிக்கப்படாமல் அப்பா அநேக கோடி மக்கள் எங்க தேசத்துல இருக்கிறாங்க. அப்பா உண்டாக்கினவர் யார் என்பதை அறியாதபடிக்கு இருக்கிறார்கள். எங்க தேசத்தின் மேலே நீங்க மனம் இறங்குங்க சுவாமி. எங்க தேசத்தின் மேலே நீங்க மனம் இறங்குங்க. அப்பா தேசத்திலே சுவிசேஷத்தின் வெளிச்சம் தேசம் எங்கும் பரவ கர்த்தர் நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சுவிசேஷத்தின் தொனி தேசம் எங்கும் எத்திசையிலும் தொனிக்க என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. அப்பா நானும் என் வீட்டாரும் மட்டுமல்லப்பா, நானும் என் தேசத்தாரும் என் தேவனை ஆராதிக்கத்தக்கதான விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதான நாட்களுக்குள்ளாக நாங்கள் செல்ல கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க கிருபை செய்யுங்க. இந்த கால வேளையிலும் அப்பா இப்பொழுதும் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். தெலுங்கானாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மிசோரம்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், குஜராத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சத்தீஸ்கருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மத்திய பிரதேஷ்காக ஜெபிக்கிறோம், ஆசாமுக்காக ஜெபிக்கிறோம், இமாச்சல் பிரதேஷ்காக ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே மணிப்பூருக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே எங்களுடைய மாநிலமாகிய தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாநிலங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. இங்க வாழ்ற மக்களுக்கு தேவையான எல்லா விதமான நன்மையினாலே கர்த்தர் நீங்க நிரப்புங்க. எல்லா விதமான தீங்கிலிருந்து அழிவிலிருந்து இந்த மக்களை கர்த்தர் நீர் விடுவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா இன்னும் மேலே நிற்கத்தக்கதான அப்பா மாநிலங்களில் நாங்கள் இன்னும் கால் வைக்க முடியாதபடிக்கு, பிரவேசிக்க கூடாதபடி, ஊடுருவி செல்லக்கூடாதபடிக்கு இருக்கிற மாநிலங்களுக்குள்ளாக அப்பா இந்த ஆண்டு கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் உள்ளே செல்ல அப்பா கால்வரி கம்யூனிட்டி சபை உள்ளே செல்ல, கால்வரி கம்யூனிட்டி மினிஸ்ட்ரீஸ் உள்ளே செல்ல கர்த்தர் நீர் வழி வாசல்களை நீர் திறக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா விசேஷமாக மணிப்பூருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா விதமான டென்ஷன்ஸையும் கர்த்தர் நீங்க அறிந்திருக்கிறீர்கள். ஒருவேளை வெளி உலகத்திற்கு தெரியாம அந்த மாநிலத்துக்குள்ளாகவே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. அந்த மாநில மக்களையும் கர்த்தர் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவர்களையும் நீர் நேசிக்கிறவராக நீங்க இருக்கிறபடினாலே கர்த்தாவே சுவாமி, ஒரு சுதந்திரத்தை, ஒரு அமைதியில, ஒரு சமாதானத்தை அந்த மாநிலத்திற்கு என் தேவன் நீர் கட்டவிழ்க்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையிலும் சபையாக இப்படியாக கூடி எங்க தேசத்திற்காக ஜெபிக்க கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி சுவாமி. எல்லாவற்றையும் எங்க தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். யாவரும் உட்காருவோம். கர்த்தர் நம்முடைய இந்த மாநிலங்கள் எல்லாம் பாசப்பிரியா ஜெபித்தது போல நாம் கால் வைப்பதற்கு, சுதந்திரிப்பதற்கு, கர்த்தரை ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் ஒரு சில அறிவிப்புகள். இன்றைக்கு 3வது ஆராதனை, அடுத்த ஆராதனை முடிந்தவுடனே 9th, 10th, 11th and 12th போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கு, தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸாம் ப்ரேயர் நடக்க இருக்கிறது. ஸ்டூடெண்ட் எக்ஸாமினேஷன் ப்ரேயர் நம்முடைய சபையில் நடக்க இருக்கிறது. ஸோ தயவுசெய்து உங்கள் பிள்ளைகள் 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்கன்னா அவளை நீங்கள் சபைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் ரொம்ப சின்ன பிள்ளைங்க இருப்பாங்கன்னா, அல்லது என்ன சொல்கிறது, அதோட பெரிய பிள்ளைங்க இருப்பாங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் கொண்டு அனுப்பி வைக்கும்படியாக நாங்கள் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்கள் நல்ல மதிப்பெண்களை வாங்குவதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். அதற்காக தான் கூப்பிடுறோம். ஸோ அது 11:15 ஆரம்பித்து 12:15 அது முடிந்துவிடும். ஸோ தயவுசெய்து அதில் நீங்கள் ஞாபகத்தை வைத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு 11:15 அது நடக்க இருக்கிறது. அடுத்த வாரம் கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் உங்களை ஜெபிக்க சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? எதுக்காக அப்படின்னா, ஒரே ஆராதனையிலே ஒரே இடத்துல கர்த்தர் நம்மளை எல்லாம் கூட்டி சேர்த்தா நல்லா இருக்கும்னு ஜெபம் பண்ண சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆமென். கர்த்தர் வாய்க்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனுடைய விவரமான காரியங்களை செய்தி பின்பதாக நான் சொல்ல இருக்கிறேன். ஸோ அது நம்முடைய காந்தி நகரில் இருக்கக்கூடிய பேட்ரிஷியன் காலேஜ் ஆடிட்டோரியத்தில் நடக்க இருக்கிறது. ஒரே ஆராதனை 7:30 மணிக்கு ஆரம்பிக்க உள்ளது. ஸோ தயவுசெய்து அதை நீங்கள் ஞாபகத்தை வைத்துக்கொள்ளுங்கள். மீண்டுமாக செய்தி முடிவு வேளையில் அதனுடைய விவரமான காரியங்களை நான் சொல்ல இருக்கிறேன். February 16, அதாவது 14 உலகம் முழுசும் வேலண்டைன்ஸ் டேன்னு கொண்டாடுறாங்க. பட் நாம் கடந்த 13 ஆண்டுகளாக வேர்ல்டு மேரேஜ் டே, உலக திருமண நாள் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இந்து ஆலயங்களிலே அல்லது மற்ற இடங்களிலே உங்கள் திருமணத்தை நடத்தி இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் முறியடிக்கும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மீண்டுமாக நம்முடைய வாக்குறுதிகளை புதுப்பித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அது வேர்ல்டு மேரேஜ் டே. அன்றைக்கு 16 வேர்ல்டு மேரேஜ் டே நடக்க இருக்குது. ஸோ தயவுசெய்து அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள், திருமண நாள் காண்கிற மக்கள் இருப்பீங்கன்னா தயவுசெய்து எழுமணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். those who are celebrating your birthday and wedding anniversary, praise God. Thank you. வேறு யாராவது இருக்கீங்களா? praise God. Thank you Jesus. Thank you Jesus. wedding anniversary பானு குமார். தகப்பனே, திருமண நாள் காணக்கூடிய மக்களுக்காகவும் பிறந்தநாள் காணக்கூடிய சகோதரிக்காகவும் நாங்கள் உம்முடைய கரங்களை ஒப்பெடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையான கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இத்தனை ஆண்டுகள் காத்த தேவன் இந்த ஆண்டிலும் மிக விசேஷமாக சிறப்பாக கர்த்தர் நீர் காத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய காருண்ய கரம் அவளை தாங்கி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மிகுந்த சமாதானமாக சந்தோஷமான இல்லற வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆறுதல் நிறைந்த ஒரு ஆண்டவரே ஆண்டாக மாற்றித்தாங்க. உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணி ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் பாகம் 7:13 பிரகாரமாக இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தீர்க்க ஆயுசு நாட்களை காண கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தினாலே பேபி ஆன்ட்டிக்காகவும் ஜெபிக்கிறோம். நாளை தினத்திலே காணக்கூடிய பிறந்த நாளுக்காக நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இதுவரைக்கும் சபைக்கு
ஆண்டவரே பிரயோஜனமான பாத்திரமாய் வைத்திருக்கிறேன். இனியும் இன்னமும் கர்த்தர் தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுத்து அவள் தனிமையாய் இராதபடிக்கு கர்த்தர் தூய ஆவியானவர் சகோதரி பேபி எஸ்தரோடு கூட இருந்து நாளை தினத்தில் அவர்கள் காணக்கூடிய அந்த பிறந்த நாளிலே கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் அவளை தாங்கி வழி நடத்தட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Happy birthday, happy wedding anniversary. இந்த காலவெளியிலும் புதிய நண்பர்கள் இப்படி ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படி இன்றைக்கு தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா உங்கள் கரங்களை மட்டும் உயர்த்தி காண்பீங்க, பார்க்கலாம். If you have come here for the very first time, thank you, we welcome you, thank you. நீங்கள் போகும்பொழுது எங்களை நீங்கள் சந்தித்து போகுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கர்த்தருக்கு காணிக்கை தசம்பாகங்களை செலுத்தக்கூடிய ஒரு வேலை தசம்பாகங்கள் கொண்டு வந்திருந்தால் தயவுசெய்து எளிமைக்குமாறு கேட்டுக்கிறேன். என்ன அவ்வளவு என்ன காரியங்கள் மூலமாக முன்பதாக வந்து செலுத்தக்கூடிய காரியமாக இருக்கலாம், கேஷ், நெஃப்ட், எதுவாக ஜிபே எப்படியாக இருந்தாலும் அப்படி செலுத்த இன்றைக்கு செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து எளிமைகள் மிஷன் பிளட்ஜஸ் கொண்டு வந்திருந்தால் அதை நீங்கள் முன்பதாக கொண்டு வந்து நீங்கள் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். தகப்பனே, இந்த கால வேளையிலே செலுத்தப்படுகிற அனைத்து காணிக்கை எல்லா தசம்பாகங்களையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் நாங்கள் வாங்கி உம்மிடத்திலே கொடுக்க இருக்கிறோம். உம்மை ஒருபொழுதும் நாங்கள் வஞ்சிக்காதபடிக்கு கர்த்தர் கொடுத்த வருமானங்களில் கர்த்தர் கொடுத்த வேலையில் கர்த்தரை நாங்கள் கனப்படுத்துவர்களாக இதுவரைக்கும் மாற்றியிருக்கிறீர். ஒருவேளை அதை தவறியிருப்பார்கள் என்றார். இந்த ஆண்டெல்லாம் தேவனுக்கு இன்னும் உண்மையாய் கொடுக்காத ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அவளை உற்சாகப்படுத்தி அவளோடு பேசி அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கர்த்தர் நீர் காணும்படியாக செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தசமாக செலுத்துங்கள், வந்து செலுத்துங்கள். காணிக்கை எடுக்கிறவர்கள் எடுக்க ஆரம்பிங்கள். இந்தியா இயேசுவுக்கே, நம் இந்தியா இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, நம் இந்தியா இயேசுவுக்கே. அன்பை உலகிற்கு காட்டுவோம், கிறிஸ்துவின் அன்பை உலகிற்கு காட்டுவோம். அன்பை உலகிற்கு காட்டுவோம், கிறிஸ்துவின் அன்பை உலகிற்கு காட்டுவோம். அவரின் அன்பை வாழ்வில் பகிர்வோம், சுவிசேஷத்தை அன்பால் விதைப்போம். அவரின் அன்பை வாழ்வில் பகிர்வோம், சுவிசேஷத்தை அன்பால் விதைப்போம். இந்தியா இந்தியா இந்தியா, நம் இந்தியா. இந்தியா இந்தியா இந்தியா, கிறிஸ்துவின் இந்தியா. என்றால் தயவுசெய்து எளிமைக்குமாறு கேட்டுக்கிறேன். Both the families, could you please stand up? Thank you, thank you, thank you. அடையார் ராமசாமி தோட்டத்தில் வசிக்கக்கூடிய திரு ஏழுமலை யோபு, திருமதி கீதா ரமணி ஏஞ்சல் அவர்களின் குமாரனும் நமது சபையை சார்ந்தருமாகிய சுரேஷ் ஜெப்ரி லூயிஸுக்கும் தாமோதரபுர புது தெருவை சேர்ந்த காலம் சென்ற திரு ஜெயராமன் ஜோனத்தன், திருமதி குப்பம்மாள் ரிச்சல் அவர்களின் குமாரத்தை மோனிகா பிரியா அவர்களுக்கும் பெரியோர்களால் நிச்சயித்த வண்ணம் பரிசுத்த மெய் விவாகம் நடைபெற உள்ளது. இது இவருடைய திருமணத்தின் முதலாம் அறிக்கை. நாம் இந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக ஆண்டுகள் நாம் மோனிகாக்காக ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்த்தி கரங்களை உயர்த்தி யாவரும் ஜெபிப்போமாக. தகப்பனே, நாங்கள் இந்த திருமணத்தில் இணைக்கப்பட போகிற ஆண்டவரே சுரேஷையும் மோனிகாவையும் நாங்கள் உளமாற ஆசீர்வதிக்கும். கரம் உயர்த்தி வாயை திறந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கலாமா? இந்த திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பிறாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் அன்றைக்கு வந்து இறங்கி அவளை ஆசீர்வதித்து அவளை இல்லற வாழ்க்கையை சுபிட்சமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய திருமணத்தில் இணைக்கப்பட போகிற இந்த இரு வீட்டாரையும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தேவ ஆரோக்கியத்தோடு தேவனுடைய அன்றைய எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட்டு தேவனுடைய கரம் அங்கே விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே மோனிகாக்கு தகப்பனாக அன்றைய பிதாவாகிய தேவன் அன்றைய மகளுக்கு தகப்பனாக என்று இருந்து அன்றைக்கு அன்றைய இந்த திருமணத்திலே சுரேஷோடு இணைக்கப்படுகிற வேளையில் கர்த்தர் இந்த திருமணத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. God bless you. Please be அன்பான தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்திலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
உங்களது தொலைபேசி அழைப்புகள், இமெயில், கடிதங்கள் எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்தி ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் தொலைக்காட்சி ஊழியர்களுக்கும் அனுப்பும் காணிக்கைகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களது நிகழ்ச்சிகளை வெறும் டிவியில் மாத்திரமல்ல, யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். யூடியூப்பில் இந்த செய்திகள் எல்லாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. மறவாமல் நீங்கள் பார்த்து பயன்பெறும்படியாக, மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல மறக்கக்கூடாது. குடும்பத்தோடு பாருங்கள், உங்களுடைய அயலகத்தாரையும் அழைத்து வைத்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்னுடைய தலைப்பே அதான். இதோ இது குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அழுது புலம்புவீங்க, ஆனால் உலகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனாலும் நீங்கள் துக்கப்படுவீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் எப்போவுமே துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷனுக்கு எதை குறித்து துக்கம்? லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது உடையை குறித்து, உணவை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, அதை குறித்து, இதை ஏராளம் கவலை, எக்கச்சக்கமான கவலை. கவலை நிமித்தம்தான் துக்கம் வருது. சரியா? இந்த துக்கம் போனால் முதல்ல கவலை பண்ணும். ஆண்டவர் சொன்னார், உங்கள் கவலைகளை எல்லாம் என் பேரில் வைத்துக்க, நான் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கின்றபடினாலே உங்களுடைய கவலைகளை எல்லாம் என் பேரில் வைத்து விடுங்கன்னு நான் ஆண்டவர் சொன்னார். எது கவலைப்படணும்? ஒன்றுக்கும் கவலைப்பட வேணாம். உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசுவை அறிவதற்கு முன்பதாக நாம் துக்கத்தோடும் பாரத்தோடும் துயரத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபொழுது, அவரை இரட்சகராக நாம் அங்கீகரித்த பொழுது, நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பொதுவாக சகோதரிகள் குடும்பத்தை குறித்து பல பாரங்கள் நிமித்தம் கவலைப்படுவது உண்டு. வியாதி நிமித்தம் அல்லது பிள்ளைகள் நிமித்தம், கடன் நிமித்தம், இதுதான் இந்த இஷ்யூ நிமித்தம் நமக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அநேகருக்கு வியாதியை குறித்து துக்கம் அடிக்கடி வருது. சின்ன வியாதி என்ற உடனே இந்த வியாதி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. ஒரு சகோதரிக்கு சின்ன கட்டி வந்துச்சு. அந்த கட்டி கேன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தாங்க. பயந்துட்டு இருந்தாங்க. டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. காரணம், வியாதியை குறித்த பயம். ஆனால் கர்த்தர் அதை மாற்றி அது ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வியாதியை குறித்து ரொம்ப துக்கம் வருது. பயப்படாதீங்க. எந்த வியாதியை பற்றியும், எல்லா வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னொரு சகோதரி எனக்கு தெரியும், அவனுக்கு உண்மையிலேயே கேன்சர் வந்துடுச்சு, மார்பக புற்றுநோய். அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. குடும்பத்தாலாம் நினச்சாங்க அவங்க இறந்து போவாங்கன்னு. ஆனால் அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? மருத்துவம்லாம் பண்ணி இன்றைக்கு நல்லா உயிரோடு இருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாம் இருக்குது. காரணம் என்ன? அவங்களுக்குள் வாழ்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவங்க துக்கப்படவே இல்லை. மரணம் என்பது என்றைக்கும் இருக்கும், அதை பற்றி கவலை இல்லை. என்ன வியாதி வந்தாலும் சரி, வியாதியை பற்றிய துக்கத்தை மாற்றி விடுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும்போது அநேகர் பல்வேறு சம்பந்தப்பட்ட வியாதிகளில் நீங்கள் டயக்னோஸ் பண்ணி டாக்டர்கள் சொல்லி நீங்கள் மெடிக்கேஷன் எடுத்துக்கொண்டிருக்கலாம். இது நிமித்தம் நீங்கள் துக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. பிசாசு என்ன சொல்லுவான்? சீக்கிரம் மரித்து போவே, வியாதி ரொம்ப சீரியஸாக இருக்குது, வலி தாங்க முடியாத வேதனைகள்,
இதெல்லாம் இருக்குது, எப்படி நமக்கு விடுதலை கிடைக்கும், என்ன சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பயப்படாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் வியாதியை பற்றிய கவலையை ஆண்டவர் நீக்க போகிறார். இதோ இது குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38 அதிகாரம் 5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், வேண்டுதலை கேட்டேன், நீ சாவதில்லை. தீர்க்கதரிசி போய் ராஜாவுக்கு சொல்லலாம், 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன். ஆக கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அதை நம்பணும், விசுவாசிக்கணும். உங்கள் வியாதியிலே நீங்கள் சாவதில்லை, மரிப்பதில்லை. கர்த்தர் வியாதியிலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கார். எப்படியாவது ஒரு சொல்யூஷன் அல்லது டிவைன் ஹீலிங் ஆண்டவரால் கொடுக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பாக கொடுக்க முடியும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எல்லா வியாதியிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சமீபத்தில் ஒரு சகோதரி என்கிட்ட டெலிஃபோனில் சொன்னாங்க, ஒருத்தர் வெளிநாட்டில் அட்வான்ஸ் மெடிக்கல் இருக்குது அமெரிக்காவில், நிமோனியா ஃபீவர். அவர் அங்கே மரித்து போவார்னு அங்கேருந்து ஏர் ஆம்புலன்ஸ் அப்படின்னு இருக்குது, தரையிட போகிற ஆம்புலன்ஸ் மாதிரி ஏர் ஆம்புலன்ஸ், அதில் வச்சு அவங்க ரொம்ப சீரியஸாக கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கே சேர்த்தாங்க. அங்கே செத்து போவார். வெளிநாட்டில் மருந்து, அட்வான்ஸ் டெக்னாலஜி, அட்வான்ஸ் மெடிக்கேஷன் எல்லாம் இருக்குது. ஆனாலும் நம்பிக்கை இல்லை, மறிச்சு போவார்னு சொல்லிட்டு இங்கே இந்தியா கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டல் பேர்லாம் சொல்ல மாட்டேன். உடனே அந்த அந்த வியாதிக்குரிய, அந்த நிமோனியாக்குரிய என்ன வைரஸ் எல்லாம் டயக்னோஸ் பண்ணி உடனே கிடுகிடுன்னு மருத்துவம் பண்ண ஆரம்பித்தாங்க. செத்து போவார்னு சொன்ன அந்த மனுஷன் உயிரோடு வந்துட்டார், சாவில்லை. காரணம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். அது ட்ரீட்மெண்ட் பணம் உள்ளவங்க. ஆனாலும் இந்த பணமோ காசே இல்லாமல் அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களையும் ஆண்டவர் குணமாக்க முடியும் என்பதை நான் சொல்கிறேன். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை குணமாக்குகிறவர். அவர் நம்முடைய நல்ல ரண வைத்தியர். அவராலே தீர்க்கப்பட முடியாத வியாதி ஒன்றுமில்லை. கவலைப்படாத. உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி கொடிய வியாதியாக இருக்கலாம். இயேசுவின் தழும்புகளினாலே உங்களுக்கு விடுதலை உண்டு என்று நிச்சயமாக சொல்கிறேன். வியாதியை பற்றி கவலைப்பட்டு நீங்கள் துக்கத்தோடு இருக்க வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். வியாதியிலிருந்து விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, அடிக்கடி நினைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவது பழக்கம். ஆண்டவரை இது வரைக்கும் என்னை உயிரோடு வச்சுருக்கீங்களே, இது உங்கள் கிருபை. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ எப்போ நீ செத்து போயிருக்கணும். வந்த வியாதியில் கடுமையான ஒரு வியாதி, கல்லீரலில், ஆனாலும் கடவுள் உன்னை பாதுகாத்து வாழ வச்சுருக்காருன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா காலம் முடிஞ்சு அவங்க மறித்து போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற காரணம் என்னென்னா, என் வியாதியிலும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து நான் வாழ வச்சு உங்களுக்கு இந்த நல்ல செய்தி சொல்வதற்காக இந்த டிவியின் மூலமாக, இந்த சேனல் வழியாக ஆண்டவர் இந்த நல்ல வார்த்தைகளை சொல்ல ஆண்டவரின் பலம் கொடுத்தார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வியாதியை பற்றிய பாரங்களை எல்லாம் தூக்கி போட்டுருங்க ஒரு பக்கத்தில். ஆண்டவர் என் பரிகாரி சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் என் பரிகாரி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என் பரிகாரி, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லிட்டே இருங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு சத்துவம், ஒரு பலன். கர்த்தர் உங்கள் வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றுவதற்கு அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்கள் வியாதி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லா வியாதியிலிருந்தும் விடுதலையாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவது, இந்த கடன் பாரங்களை நிமித்தம் மனுஷனுக்கு துக்கம். எப்படிப்பட்ட கடன் பாரமாக இருந்தாலும் ஆண்டவராலே நிவர்த்தி செய்ய முடியும். இதோ இதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கடன் பாரத்தின் நிமித்தமாக துக்கம்.
ஐயோ நிறைய கடன் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து நிறைய கார்ட்ஸ் இருக்குது, கிரெடிட் கார்ட்ஸ், தெரியாமல் அதை யூஸ் பண்ணி வெளிநாடுகளையும் சரி அந்த கலாச்சாரம் இந்தியாவிலும் வந்தாச்சு. 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம். ஏன்னா அதாவது செலவு பண்ணுமோ தெரியாது, கார்டு இருக்குதுன்னு ஒரு ஃபேஷனில் பண்ணிடுறோம். அதுக்கு பிறகு வரக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா வட்டிக்கு மேலே வட்டி, எவ்ரிடே இன்ட்ரெஸ்ட் கார்டில். அது தேய்ச்சி 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 இவன் வாழ்க்கையே தேஞ்சு போகுது. கடன் நெருக்கிறான். கார்டு ஒரு பக்கம், வட்டி கடன் ஒரு பக்கம். இதெல்லாம் விடுதலையாக்க முடியுமா? ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் ஞானம் கொடுத்துருக்காரு. எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், எப்படி வாழணும், எப்படி திட்டமிடணும், எப்படி பட்ஜெட் பண்ணோம். சகோதரிமார்களுக்கு நான் குறிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு வருகிற வருமானத்தில் பட்ஜெட் பண்ணி கடன் இல்லாமல் வாழ்வதற்கு ஜெபம் பண்ணி திட்டமிட்டு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு வருகிற வருமானத்தை ஆசீர்வதிப்பேன். அப்பத்தை தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன், நோய் நொடி நீக்குவேன்னு சொன்னார். அப்போ கடன் பாரத்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவரால் முடியுமா? இது நிமித்தம் உள்ள துக்கத்தை ஆண்டவர் நீக்க முடியும். எங்கள் குடும்பமாக உட்காந்து, ஆண்டவரே இவ்வளோ பெரிய கடன் இருக்குது சாமி, இது எப்படி அடைக்க போகிறோம் சாமி அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு சொல்யூஷன், அதுக்கு ஒரு தீர்வு ஆண்டவர் உண்டாக்கி கடன் பாரமே இல்லாமல் கடன்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து நீக்கி ஆண்டவர் விடுதலை கொடுக்க அவரால் முடியும். நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். சரியா? நீங்கள் தீர்மானம் பண்ணி இதை கடன் இனி வாங்குவதில்லை அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி இருக்கிற கடன்லாம் அடைச்சி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சு சிக்கனமாய் வாழ திட்டமிடுங்க. கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஐயா கடன் பாரலாம் நீங்கள் நிச்சயம் நீங்கும். சில பேர் வேலைக்கு போகாமலே ஆண்கள் வந்து பெண்கள் வருமானத்தை நம்பி வீட்டில் இருக்காங்க. ஏன் வேலைக்கு போக முடியல போதும்னு, அதனால் கடன் வாங்கிட்டே இருக்காங்க. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. புருஷர்களும் வேலை செய்யணும். புருஷர்கள் தான் மெயின் பிரெட் வினர். புருஷர்கள் நல்லா வேலைக்கு போய் நல்ல வேலை தேடி சம்பாதித்து மனைவிட்ட கொடுக்கணும். ஸோ இந்த காலம் மாறிட்டுருக்கு. ஆகவே உங்கள் குடும்பத்துக்கு எப்படி திட்டமிட வேண்டும், கடன் வாங்காமல் எப்படி குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணுங்கள். கடன்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்குவார். அதற்குரிய வழிகளை வாசலை திறப்பார். இது நிமித்தம் வரக்கூடிய துக்கத்தை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். நிச்சயமாகவே இந்த வருஷத்தில் உங்களுடைய கடன்களை எல்லாம் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் லட்சக்கணக்கான கடன்கள் அவருக்கு இருந்துச்சான். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்தபொழுது எல்லா கடன்களில் இருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி இன்னைக்கு ஒரு சந்தோஷமான குடும்பமாக அவர் இருக்கிறார். செழிப்பான ஒரு குடும்பமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அவர்களுக்கு தான் உதவி செய்வார், உங்களுக்கும் உதவி செய்வார். உங்களுடைய கடன்பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். மூன்றாவதாக, உங்கள் தேவைகளை குறித்து உள்ளதான துக்கம் உங்களை அடைத்து கொண்டு, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், இது எப்படி செய்வோம், அதை எப்படி செய்வோம், அதான் ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டோம், பைபிள் படிக்கிறதை விட்டுட்டோம், அடுத்தது சபைக்கு போகிறத விட்டாச்சு, ஆண்டவர் கொடுக்கறதே விட்டாச்சு. கடன் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுக்காமல் இருக்கீங்களே, அது பாவம் இல்லையா? எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க? நீங்கள் சொல்கிறீங்க, ஐயா எங்களுக்கு வருமானம் 20,000 ரூபாய், ஆனால் எங்களுக்கு செலவு 30,000 ரூபாய். இருக்கட்டும், 20,000 ரூபாய் வச்சு எப்படி குடும்பம் நடத்தணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த 20,000 ரூபாயில் ஆண்டவருக்குரியதை நீங்கள் கொடுக்க நீங்கள் பழகிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவைகளை குறித்த பாரம் அல்லது துக்கம் உங்களுக்கு இருக்குது, ஆனால் அதுக்குரிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் முதலாவது தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது சொல்றாரு, ஆகாயத்தை பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவெல்லாம் எப்படி உடுத்து வைக்கிறார். சாலமோன் முதலாய் இந்த மாதிரி காட்டு புஷ்பங்கள் உடுத்திருந்தில்லை. அவன் சாலமோன் பெரிய ராஜா. அதை கம்பேர் பண்ணி இயேசுக்கு சொல்கிறார், ஒரு காகமாவது உங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு இல்லாமல் வந்து கீழே வந்து செத்து போச்சா பார்த்துருக்கீங்களா? வானத்தில் பறக்கிற ஒரு பருந்து சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக செத்து கீழே வந்து உங்கள் வீட்டில் விழுந்த பார்த்துருக்கீங்களா? நோ. அவைகளை பிழைப்பூட்டுகிற தேவன், அவைகளை உடுத்து வைக்கிற தேவன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும்
எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்போ தெரியுமா? முதலாவது அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடுங்க. தேவ ஆலயத்துக்கு போகிறத நீங்கள் விட்டுவிடக்கூடாது. எப்பாவது நினச்சா தேவ சபைக்கு போகிறது, ஆராதனைக்கு போகிறது, எப்பாவது நினச்சா ஆண்டவருக்கு கொடுக்குறது, ஒரு 5 ரூபா கொடுக்குறது, 10 ரூபா கொடுக்குறது. ரொம்ப ஏழ்மையான தேவனா இறக்கப்பட்டு இந்த 5 ரூபா 10 ரூபா அந்த ரோட்டில் இருக்க பிச்சைக்காரன் தானே கொடுப்பீங்க? அதில்ல, ஆண்டவருக்குரியதை ஆண்டவர் கொடுத்து பாருங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடுவதே இல்லை. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். நீதிமான் சந்ததி அப்பத்துக்காக இறங்கி திரிக்கிறதை நான் காணவில்லை. 10ல் 1 பழைய ஏற்பாட்டின் பிரமாணம். புதிய ஏற்பாட்டில் மனப்பூர்வமாய் தாராளமாக ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சோதித்து பார்த்தா நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் பயங்கர கடங்காரனாக இருந்தவன், தேவைகளோடு இருந்தவன். ஆண்டவருக்குரியது ஆண்டவர் கொடுக்க நான் ஆரம்பித்த பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், குடும்பத்தை ஆசீர்வதித்தார், என் தேவைகளை சந்திக்க ஆரம்பித்தார். அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம். எந்த சபைக்குன்னா நீங்கள் போயிட்டுருக்கீங்க, பரவாயில்ல. நீங்கள் போகிற சபையில் உங்களுக்கு வருகிற வருமானத்தில் 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்க மறக்கவே கூடாது. வாழ்நாள் முழுவதும் அதை எடுத்து கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. முதல்ல அதை எடுத்து ஆண்டவருக்காக வச்சுட்டு மிச்சதெல்லாம் நீங்கள் செலவு பண்ண தொடங்குங்க. கர்த்தர் அதிசயமாக அற்புதமாக உங்கள் தேவைகளை எப்படி சந்திக்கிறாருன்னு பாருங்கள். இதன் பொருட்டு வருகிற துக்கங்களை எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். இந்த காரியத்தை செய்யணும், ஆண்டவருக்கு மனப்பூர்வமாக கொடுக்கணும். அதை விட முக்கியமானது தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் நாடி அவரை ஆராதிக்க மறக்கக்கூடாது. கர்த்தருடைய சபைக்கு குடும்பமாக போகணும். ஒரு சில புருஷன் மாத்திரம் போவாங்க, சில மனைவி மாட்டம் போவாங்க, புருஷன் போக மாட்டார், பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க. குடும்பமாக நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேவனுடைய பிரமாணத்தையும் நீங்கள் கைக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நான் சொல்லுது புரியுதா? இது வரைக்கும் நீங்கள் எந்த நிகழ்ச்சியும் ஆண்டவர் கொடுக்கறத பற்றி நான் பேசலை. ஆனால் உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருப்பதனாலே, உங்களுடைய கடன்பாரங்கள் அதிகமாக இருப்பதனாலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய வழியில் ஒன்று ஆண்டவருக்குரியதை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் பொருட்டு சொல்கிறேன், நீங்கள் எனக்கு கொண்டு கொடுக்கணும்னு நான் சொல்ல. நீங்கள் போகிற சபையில் உங்கள் போதகர்கிட்ட உங்களுக்கு வருகிற வருமானத்தில் 10ல் 1 கொண்டு போய் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு இதன் வாயிலாக நீங்கள் அறிஞ்சு கொள்ள போகிறீங்க. பாஸ்டர், இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பேசுனதே இல்லை, ஏன் பேசுகிறீங்க? ஆண்டவர் பேச சொன்னார், பேசுகிறேன். நீங்கள் செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், செய்யலைன்னா எனக்கு தெரியாது. நான் சொல்ல வேண்டியதை உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் வியாதியை பற்றிய துக்கம், கடன்பாரத்தை பற்றிய துக்கம், எதிர்காலத்தை பற்றிய துக்கம், தேவைகளை பற்றிய துக்கம், இதெல்லாம் சந்தோஷமாக மாற்றி இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்களுடைய எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வாதமாக, உங்கள் பிள்ளைகளாம் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஜெபம் பண்ணலாமா? அன்பான பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சகல சம்பூர்ண நன்மையினால் திருப்தியாக மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறட்டும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே மறைந்து போவதாக, எல்லா கட்டியும் மறைந்து போவதாக, எல்லா வேதனைகளையும் மறைந்து போவதாக, எல்லா கேன்சர் வியாதியின் அறிகுறியும் மறைந்து போவதாக. கர்த்தாவே, இருதய சம்பந்தமான வியாதி, கர்த்தாவே ஆண்டவரே, ஈரல் சம்பந்தமான வியாதி, பேங்க்ரியா சம்பந்தமான வியாதிகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், தலையில் இருக்கக்கூடிய கட்டிகள் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகள் நான் இயேசுவின் நாமத்தினால் சபிக்கிறேன். இவள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பீராக. இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய குடும்பங்களிலும் வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். சகல சம்பூர்ண நன்மையினால் ஆசீர்வதியும். அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். வீசாவுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். மருத்துவமனையில், ஆஸ்பத்திரியில் பார்த்து கொண்டிருக்கிற வியாதி உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். எல்லாருடைய தேவையிலையும் சந்தியம் ஆண்டவரே, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. குழந்தை இல்லாமல்
கஷ்டப்படுகிற தாய்மார்கள் அவருடைய நிந்தைகள் எல்லாம் நீக்கி குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணுவீராக. அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறட்டும். ஆசீர்வதியும். இயேசுராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.